நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 5 சின்ன வெங்காயம், 5 முந்திரி பருப்பு, அரை கப்பளவுக்கு துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 கிராம்பு, ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தேவையில்லை, முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கல்பாசி பூ சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இது கூட 2 கப் அளவு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வரும், கிரேவியும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்துருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒருவேளை கொண்டக்கடலை வந்து ரொம்ப வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கீங்கன்னா 1 விசில் வச்சா கூட போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு பக்காவான சன்னா மசாலா சூப்பராக தயாராக இருக்குது. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இவ்வளோ தண்ணியாக இருக்க வேணான்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கெட்டியான கிரேவி பக்குவத்துக்கு கிடைக்கும். நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கிரேவி போல் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நல்லா ஆறிட்டு வரும்போது இன்னுமே நல்லா திக்காகும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா சூப்பராக தயாராகிருச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.